ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கப்பீஸோட ஸ்டாக் அப்டேட் தான். ஸோ நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து குரூப்பில் நிறைய அப்டேட் போட்டிருந்தோம். இம்போர்ட் கப்பீஸோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே போட்டிருந்தோம். ஸோ இம்போர்ட் கப்பீஸ் வந்து இப்போ ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர்ஸ் எடுத்திருக்கோம் ஸ்டாக்கு. நிறைய புக்கிங் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா பேர்ஸும் எடுத்திருக்கோம். தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க. சைஸஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களே குவாலிட்டி பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாமே ஜெட் பிளாக் அண்டு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ இதில் எல்லாமே பேராக இருக்கும். கோல்டு ஒரு பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்கப்புறம் இதில் எல்லாமே ஃபீமேலு, ஜெட் பிளாக்கோட ஃபீமேலு ப்ளஸ் வந்து ரெட்டோட ஃபீமேல்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாமே நம்ம போன பேச்சஸில் வச்சுருந்தது நல்லா ஃபுல்லாக கண்டிஷன் ஆகிடுச்சு நம்மள்ட்டே. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே இப்போ வந்திருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக அவ்வளோ தேவையில்லை. சும்மா ஒரு ஏர் ஸ்டோன் வந்து கண்டிஷன் பண்ணுறதுக்கு போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓல்டு வாட்டரை வச்சுருங்க, அதுவே தேவையில்லை. ஏர் ஸ்டோனும் தேவையில்லை. ஆல்மண்ட் லீஃப் மட்டும் கம்பல்சரி போட்டுக்கோங்க. ஸோ ஆல்மண்ட் லீஃப் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் டெத் ரேஷியோ வரவே வராது. ஸோ நல்லா அடாப்ட் ஆகிக்கும். ஆல்மண்ட் லீஃப் வந்து கூலிங் டெம்பரேச்சர் எல்லாமே மெயின்டைன் பண்ணும். ப்ளஸ் வந்து நல்ல ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்கும். அதனால் ஆல்மண்ட் லீஃப் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ ஆல்மண்ட் லீஃப் போட்டு இப்போ நீங்கள் ஃபிஷ் நாளைக்கு வருதுன்னா அப்படின்னா இன்றைக்கே தண்ணி செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஆல்மண்ட் லீஃப் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி கண்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக மேலு. ஸோ இதில் வந்து ஒரு 7 வெரைட்டி வந்திருக்கு. எல்லாமே மோஸ்ட்லி புக்கிங்கிலான வெரைட்டி தான் வந்திருக்கு. இதில் வந்து ஃபுல் ஒயிட் மட்டும் குரூப்பில் போட்டிருக்க மாட்டேன். அதில் இருக்கிறது வந்து ஃபுல் ஒயிட் ஒரு 3 பேரோ 4 பேரோ புக்கிங் ஆகிடுச்சு. மொத்தமே 5 பேர் தான் கிடச்சிது. அதனால தான் குரூப்பில் போடல. மற்றபடி எல்லாமே குரூப்பில் போட்டிருப்பேன். குரூப்பில் போட்டது எல்லாமே பாதி புக் ஆகிருக்குது. ஸோ தேவைப்படுறீங்க மீதி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். குவாலிட்டி பக்காவாக வந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாக மேலு. ஸோ ஃபீமேல் நிறைய பேர் ப்ரீடிங் சைஸில் வேணும்னீங்க. ஸோ இதோட பெரிய சைஸ் ப்ரீடிங் சைஸ் இருக்குமான்னு தெரில. ரொம்ப பெரிய சைஸாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை விடங்க நான் இது எல்லாமே உங்களுக்கு டப்பில் செட் பண்ணிவிட்டு கையில் போய் எடுத்து காட்டுறேன் எந்தளவுக்கு சைஸ் வந்திருக்குன்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எல்லாமே சூப்பர் சைஸில் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 60 ஃபீமேலு 60 மேல் அந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 5 மேல் கேட்டிருந்தோம். அது வந்திருக்கான்னு தெரியல. நான் எல்லாமே டிஸ்பேச் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு அதனோட ப்ரைஸ் எல்லாமே குரூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டேன். ஸோ என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு அதனோட குவாலிட்டி மட்டும் பார்க்கலாம். ஸோ புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபிஷஸ் இன்றைக்கி வருது அப்படின்னா இதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். ப்ரைஸும் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ குவாலிட்டி மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ப்ளஸ் வந்து இதெல்லாமே பேக்கிங் பண்ணிடுவேன் நாளைக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நைட்டே புக்கிங் ஆயிரும். தேவைப்படுறீங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு, அப்புறம் வந்து அல்பினோ கிளாஸ் பெல்லி இருக்கான் அவனோட ஃபீமேலு. ரெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்திருக்கிறது எல்லாமே கோய் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அல்பினோ ஃபுல் ரெட்லேயே கோய் ரெட்டு. ஸோ மார்க்கிங்கோடு வந்திருக்கும். நிறைய பேர் வந்து இதை பார்க்கவே இல்லை. ஸோ அதனால தான் இது வாங்காமல் விட்டுருப்பீங்க. அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபீமேலே இந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் சைஸாகவும் இருக்குது. மேலே அப்போ இந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா இதில் கோய் இருக்குது. அதுக்கப்புறம் டம்போயர் இருக்குது. கோயெல்லாம் பாருங்கள் மார்க்கிங் சூப்பராக இருப்பான். ஸோ கோய் மட்டும் தனியாக எடுத்து காட்டுறேன். அது குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இதுதான் கோய். குவாலிட்டிக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே. சைஸஸும் பாருங்கள். இது அல்பினோ கோல்டன் கிளாஸ் பில்லி. சைஸ் 1.25 இன்ச்சுக்கு மேலே இருக்கான். 1.5 இன்ச்சு இருக்கான். ஸோ இது அல்பினோ கோல்டன் கிளாஸ் பில்லி. மோஸ்ட்லி எல்லாம் பெருசாக இருக்குது. இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது எல்லாமே அல்பினோ கோல்டன் கிளாஸ் பில்லி. அதுலேயும் பெரிய சைஸஸ் நிறைய வந்திருக்கு. அந்த ரெட்டு சொல்லியிருந்தால அந்த ரெட்டில் ஃபீமேல் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு புக் பண்ணுற எல்லாத்துக்குமே இதில் இருக்கிற ஸ்டாக் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கிங் ஆக பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டாக் எடுப்பேன். வீக்லி ஒன்ஸ் எடுப்போம். ஸோ ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம் பெருசாக வந்திருக்கு. ஒவ்வொரு டைம் நல்ல பெரிய சைஸில் வரும். ஸோ அது மாதிரி இந்த டைம் வந்து எல்லாமே பெரிய சைஸாக வந்திருக்கு. டம்போயர்லேருந்து எல்லாமே பெரிய சைஸாக வந்திருக்கு ஃபீமேல்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் ப்ரீடிங்க்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதெல்லாமே பிங்க் பயிர். ஸோ சைஸ் சூப்பராக வந்திருக்கு. பிங்க் பயிரில் போன டைம் சின்னதாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த டைம் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு. இதெல்லாம் சைஸ் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க. இதெல்லாமே ஃபீமேலு. அடுத்த மேல் பார்க்கலாம். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா இது எல்லாமே மேலில் பாருங்கள். இதில் கோய் கப்பி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில்வர் டோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ரெட்டில் அந்த கோய் மார்க்கிங் சொன்ன பாருங்கள். முதுகுக்கு மேலே கோயர் மார்க்கிங் ப்ளஸ் வந்து டம்போயரோடு இருக்குது. ப்ளஸ் வந்து பிங்க் ஃபயர் அந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டி இருக்குது. பிளாட்டினம் டம்போ ஒவ்வொரு வெரைட்டியும் கூட காட்டலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு கலரே பார்த்திங்கன்னா சூப்பராக டார்க்காக இருக்குது எல்லாமே. இது எல்லாமே குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இது மாதிரி ஃபுல் ரெட்டில் கோய் ப்ளஸ் வந்து டம்போ. ஸோ ஒவ்வொரு வெரைட்டியும் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பிங்க் ஃபயர் சூப்பராக இருக்கும். இது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ பிளாட்டினம் ரெட் டம்போ சொல்லுவீங்களா. ஸோ அந்த பிளாட்டினம் ரெட் டம்போவில் ஹை குவாலிட்டி. ஸோ குவாலிட்டிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயே நார்மலும் கிடைக்கும், இம்போர்ட்டும் கிடைக்கும். இது இம்போர்ட்டடு. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதனோட ப்ரைஸ் எல்லாமே குரூப்பில் போட்டிருக்கேன். ஸோ யூடியூப்பில் பார்த்துட்டு ப்ரைஸுன்னு சொல்ல வேணாம். இது வந்து அல்பினோ கோல்டன் கிளாஸ் பெல்லி இப்போ விழுந்தது. வேறு என்ன வெரைட்டி இருக்குது. இது வந்து பிளாட்டினம் டம்போயர், பர்பிள் பெரி டம்போயர். இது அப்புறம் வந்து ரெட் கோய். இது வந்து
லாப்ஸா ப்ளூன்னு வரும்ல அந்த ப்ளூ. அதுக்கப்புறம் ப்யூர் ஒயிட் இருக்கும். ப்யூர் ஒயிட்டு தான் புக்கிங் ஆகிடுச்சு நிறையா. சாரி, எடுத்ததே 5 பேர் தான். இது ப்யூர் ஒயிட்டு, அல்பினோ மில்கி ஒயிட் ப்யூர் ஒயிட்டு. எவ்வளோ பேர் இருக்குன்னே தெரியல, இனிமேல் தான் எவ்வளோ பேர் வந்திருக்குன்னு தெரியும். ஸோ குவாலிட்டிக்கு மட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் மற்ற ஃபிஷ்ஷை எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் எல்லா வெரைட்டி இருக்குது. இது வந்து எல்லோ பிங்க்குன்னு ஒரு வெரைட்டி இருக்கும், அந்த எல்லோ கலரு. இது எல்லாமே சைடு வியூ தான் மோஸ்ட்லி சூப்பராக இருக்கும்பாங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்ட்டு. கலர் எல்லாமே டார்க்காக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் கலர்ஸு. மேலுமே சைஸ் சூப்பராக வந்திருக்கு. இந்த டைம் மறக்காமல் வாங்கிக்கோங்க, மிஸ் பண்ணாமல். இப்போவே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேரில் 30 பேருக்கு மேலே புக்கிங் ஆகிடுச்சு. எதுக்கும் இருக்கட்டும் தான் ஸ்டாக் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். தேவைப்படுறீங்க மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வெரைட்டி இப்போ தான் எடுக்கிற ஃபஸ்ட் டைமு. டார்சல் ஃபின் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை லாட்டாக எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 10 பேர் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு 20 பேர் எடுக்கணும். ஸோ குவாலிட்டி அது பக்காவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே ரேட்டு எல்லாமே என் குரூப்பில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் முடிஞ்சால் சொல்கிறேன். எல்லாமே டிஸ்பேச் பண்ணிவிட்டு இதனோட பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 100லேருந்து 130க்குள்ளேயே எல்லா வெரைட்டியும் கிடைக்கும் உங்களுக்கு. அல்பினோ ஃபுல் ஒயிட்லேருந்து எல்லாமே 100 to 130 ரூபாய்க்குள்ளே எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். இதில் காட்டின எல்லா வெரைட்டியும். ஸோ கேம்போ ஆஃபர் எல்லாமே குரூப்பில் போட்டிருந்தேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேங்க்கு டெம்பரேச்சர் செட் பண்ணி ஸோ வீடியோ எடுக்கிறப்ப பார்த்துருப்பீங்க எவ்வளோ பிரைட்டாக தெரிஞ்சிருக்குன்ட்டு. ஸோ நல்லா டெம்பரேச்சர் பண்ணி எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஸோ டைம் எடுத்து ப்ராப்பராக டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக மேலு ஃபீமேலு தனித்தனியாக போட்டிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு வரப்போ பேர் எதுவும் மிக்ஸ் ஆகாது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே மேலு ஃபீமேலு. ஸோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இருட்டிலே எவ்வளோ குவாலிட்டியாக தெரியுது பாருங்கள். இதெல்லாம் ஃபீமேலு, இது ஃபுல்லாக மேலு. சைஸு சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி நாளைக்கே நிறையா சேல்ஸ் ஆயிரும். அது போக மீதி இருந்தாலும் ஒரு 10 to 15 பேர்ஸ் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இது ஃபுல்லாக பேக் பண்ண போகிற நாளைக்கு ஜெட் பிளாக் வேணுங்கிறீங்க ஜெட் பிளாக் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ பேர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு 90 ரூபா 100 ரூபாயில இருந்து 130 ரூபா வரைக்கும் தான் ஹையஸ்ட்டு. ஸோ அதுக்குள்ளேயே எல்லா வெரைட்டியும் நம்மள்ட்ட இருக்க ஒரு 10 to 15 வெரைட்டி எடுப்போம். ஸோ எல்லா இம்போர்ட் வெரைட்டியும் அந்த ரேட்டுக்குள்ளே வாங்கிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தர் 200, 250, 300 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 150க்குள்ளே எல்லா வெரைட்டி கலெக்ட் பண்ணுறது நம்மளோட இது. ஸோ அதனால் 130க்குள்ளே இப்போ பண்ணி வச்சுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா வெரைட்டி கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தது ஒரு 3 to 4 வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கோம். ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் என்னென்ன வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்குன்ட்டு. ஸோ அந்த வெரைட்டியுமே சூப்பராக இருக்குது. ப்ளூ வெரைட்டி, அதுக்கப்புறம் டம்போ இயரு, ஸோ பிளாட்டினம் டம்போ, அதுக்கப்புறம் வந்து சில்வர் டோ, இதெல்லாமே புதுசாக எடுத்துருக்கிறது. ஸோ இது ஃபுல்லாக நாளைக்கு டிஸ்பேச் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஸோ வேறு ஏதாவது தேவைன்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஷோ பண்ணுறேன். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.